இயற்கையின் படைப்பில் மனிதர்கள், விலங்குகள், பூச்சி இனங்கள் என பல வகைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனது உணவு, உறைவிடம், பாதுகாப்பு, இனப்பெருக்கம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வகையான தனித்துவம் நிறைந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றன. இவற்றில் சில விலங்குகள் இயற்கையாகவே பாதுகாப்பு கவசம் அணிந்தது போன்ற உடலமைப்பை கொண்டுள்ளன. அப்படி இயற்கையாகவே பாதுகாப்பு கவசம் அணிந்தது போன்ற உடலமைப்பை கொண்டுள்ள 5 விலங்குகளை பற்றி இந்த பதிவில் காணலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். வெல்கம் டு முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றி இரவு நேரங்களில் அதிகம் நடமாடும் விலங்காகும். இதன் மேற்புற தோலில் உள்ள முடிகள் நீண்ட கூர் முட்களாக உருமாறி வளர்ந்திருக்கும். முள்ளம்பன்றி எதிரிகளை சந்திக்கும் போது அவை ஒலிகளை எழுப்பி எச்சரிக்கும். எதிரி விலங்குகள் எல்லை மீறும் போது அது பின்னோக்கி சென்று எதிரியை தாக்கும். அதன் முட்கள் எதிரி விலங்கின் உடலுக்குள் சென்று ஆழமாக ஊடுருவி கடுங்காயம் அல்லது மரணத்தை கூட உண்டாக்கிவிடும். புலிகள், சிறுத்தைகள் கூட இதன் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாது. எறும்புணி. எறும்புணி பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. இது இதன் உடல் முழுவதும் பெரிய செதில்களால் மூடப்பட்டிருக்கும். இதன் முன் கைகளில் வலுமிக்க நகங்கள் உண்டு. எதிரிகளால் தாக்கப்படும் சூழல் உருவாகும் போது இது இறுக்கமான ஒரு பந்தாக சுருண்டு கொள்ளும். இது பந்தாக சுருண்டு கொண்ட பிறகு இந்த பந்தை அவிழ்ப்பது எவருக்கும் சாத்தியமற்றது. ஏனெனில் அதன் செதில்களில் கூர்மையான விளிம்புகளை எந்த கொம்பனாலும் கையாள இயலாது. மேலும் அதன் கனமான வாளில் உள்ள செதில்களாலும் எதிரியை தாக்கி காயப்படுத்திவிடும். பிளாட்டிபஸ். இது ஒரு முட்டையிட்டு பாலூட்டும் ஒரு அசாதாரணமான விலங்காகும். ஆண் பிளாட்டிபஸின் ஒவ்வொரு பின்னங்காலிலும் கூர்மையான உள்ளிழுக்கக்கூடிய ஒரு ஊசி உள்ளது. இது விஷ சுரப்பியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எதிரிகளால் பிடிக்கப்படும் போது இதை பிடிக்க வந்த எதிரி வலி தாங்காமல் விட்டு ஓட இந்த காரணம் போதுமானது. இந்த விஷம் மனிதர்களுக்கு ஆபத்தானது அல்ல என்று கூறப்படுகிறது. ஆமைகள். இவை நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை. அவற்றின் ஆயுள் 300 ஆண்டுகள் வரை கூட நீடிக்கும். ஆமைகளின் உடல் ஒரு கடினமான ஓட்டினால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஆமை ஓடுகள் ஒரு அமைப்பை கொண்டவை கிடையாது. மாறாக 60 எலும்புகளால் ஆனது. எதிரிகளை சந்திக்கும் ஆமை தனது உடல், தலை, கால் என அனைத்தையும் ஓட்டிற்குள் இழுத்துக் கொள்ளும். ஓட்டிற்குள் அதிக நேரம் மூச்சு விடாமல் கூட ஆமையால் இருக்க முடியுமா? முதலைகள். முதலையின் உடலமைப்பு பிரத்யேகமான கடினமான தோலின் மீது ஸ்கீட் எனப்படும் எலும்பு போன்ற கடினமான செதில்களால் இதன் உடம்பு முழுவதும் போர்த்தப்பட்டுள்ளது. இதன் கடினமான உடலமைப்பை சிறந்த கவசமாக அமைந்து இது நீருக்குள்ளும் வெளியும் எதிரிகளிடமிருந்து காக்க உதவி புரிகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோ காண்பதற்கு ஜிடா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.